Hello my dear students and parents, I am Justice from Chem Solutions NEET Academy, Trichy. Today's video I am discuss நம்ம Chem Solutions NEET Academy ஓட 2024 ரிசல்ட் எப்படி இருந்தது. இந்த 2025 NEET எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இதோட ஸ்டூடண்ட்ஸ் ஓட எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்னவா இருக்கும் நம்ம Chem Solutions NEET Academyல. இப்போ 2026 க்கான அட்மிஷன் process இந்த விஷயம் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இப்போ NEET 2024ல 33 ஸ்டூடண்ட்ஸ் படிச்சாங்க. நம்ம Chem Solutions NEET Academy பாத்தீங்க அப்படின்னா 2012 ல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2012 ல இருந்து 2023 வரைக்கும் கரண்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் நம்ம கிளாसेसலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரண்ட் பேட்ச்லயே நிறைய ரிசல்ட் JEE NEET IIT அட்வான்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். 2024ல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா NEET ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல 33 ஸ்டூடண்ட்ஸ் படிச்சாங்க. அதுல 40% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. 30% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பிரைவேட் எய்டட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. அதுல ஜெசாய் மெல்வின் 720க்கு 695 மார்க்ஸ் வாங்கினாரு. அவர் MMC ல இருக்காரு. MMC அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜ். அதுல கெம் சொல்யூஷன் ஸ்டூடெண்ட் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மாதிரி அதீனா அவங்களுமே பாத்தீங்கன்னா 670 மார்க்ஸ் எடுத்தாங்க. அவங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க. கீழ்பாக்குமே பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் தான். அங்க அவங்க மெடிக்கல் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பயாலஜில சென்டம் எடுத்தாங்க 360 அவுட் ஆஃப் 360. ஜெசாய் மெல்வின் கெமிஸ்ட்ரியில 180 அவுட் ஆஃப் 180 எடுத்தாரு லாஸ்ட் இயர். நிகாரிகா அவங்களுமே MMC ல பண்றாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல. அப்சனா கரூர் மெடிக்கல் காலேஜ், ஷஃபிகா அரியலூர் மெடிக்கல் காலேஜ், ராம் பிரசாத் மதுரை மெடிக்கல் காலேஜ், நிஷாந்தினி இவங்க புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், கல்பனா PSP மெடிக்கல் காலேஜ்ல பண்றாங்க. PSP மெடிக்கல் காலேஜ்ல இவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால பண்றாங்க. இவங்க கேட்டகரி அதாவது ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் தான் உங்களுக்கு. சகீனா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், தேவபாலா ராஜாஜி முத்தையா மெடிக்கல் காலேஜ், திவ்யா ஜனனி நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ், ஜெயஸ்ரீ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், சபரீஸ்வரன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர். இவங்க பாத்தீங்கன்னா யோஷிகா இவங்க பிரைவேட் எய்டட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க. சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இவங்க NEET 2024ல 600க்கு மேல எடுத்தாங்க. பட் கட் ஆஃப் அதிகமானதுனால இவங்களுக்கு கிடைச்ச காலேஜ் நல்ல காலேஜ் தான் சென்ட் பீட்டர்ஸ் எய்டட் கவர்மெண்ட் எய்டட். அது மாதிரி ஆதில் ஹுசைன் ஆதிபராசக்தி காலேஜ்ல படிக்கிறாரு. கணேஷ் ரத்னம் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க. ஹரிஹரசுதன் PSP மெடிக்கல் காலேஜ்ல பிரைவேட் எய்டட்ல படிக்கிறாரு. அதாவது கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட்ல படிக்கிறாரு. ரணில் விக்ரமன் தனலட்சுமி சீனிவாசன், சஞ்சனா தனலட்சுமி சீனிவாசன்ல படிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் லாஸ்ட் இயர் ரிசல்ட். ஸோ நல்ல ரிசல்ட் லாஸ்ட் இயர் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதில் எங்களுக்கு ஹாப்பி தான். இந்த இயர் மார்க்ஸ் செக்யூர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர் இன்ஸ்டியூட் NEET 2025 அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் 33 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க 2024ல. இப்போ NEET 2025க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் டபுள் மடங்கு அதிகமாகி 90 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் இப்போ NEET 2025 முடிஞ்சிருக்கு. அதில் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் நாங்கள் இந்த ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா மூலமாக நாங்கள் இந்த ரிசல்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அபவ் 600 ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க. above 520 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. 470 and above 35 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. 420 above மொத்தமாகவே 43 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அளவு பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல்னால நமக்கு நல்லாவே தெரியும் கட் ஆஃப் குறையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. OBC கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். 510 வரைக்கும் எடுத்தால் சான்சஸ் இருக்கு. 500 to 510 மேக்ஸிமம் 510 போட்டிருந்தேன். அது வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். OBCனா அதில் BC வருவாங்க, BCM வருவாங்க, MBC வருவாங்க அவங்களுக்கு. அது மாதிரி OC கேட்டகரி மேக்ஸிமம் 560, 540 to 560 சொல்லியிருந்தேன். என்னோட கட் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ரீசனபிளாக நிறைய விஷயங்கள் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 43 ஸ்டூடெண்ட்ஸ் NEET 2025ல அபவ் 420 எடுத்திருக்காங்க. இதில் SC ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால சான்சஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இதில் 7.5 இருக்காங்க.
லாஸ்ட் இயர் வந்து 7.5ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. அதில் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பியூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இயர் நாங்கள் 7.5ம் தனி பேட்சாக பண்ணலான்ற ஐடியா இருக்குது. ஏன்னா 7.5லுமே இந்த இயர் 5 ஸ்டூடெண்ட்டில் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால, ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் வந்து 7.5 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி பேட்சாகவே பண்ணுற ஐடியா இருக்குது. இதுதான் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த ரிசல்ட்டு வந்துச்சுன்னா தெரியும் நமக்கு இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குன்றது. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரோட் டு நீட் 2025, இந்த நீட் 2025 இந்த மார்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா 193 நம்பர் ஆஃப் டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட், 160 மார்க்ஸ் ஹேவ் பீன் கண்டக்டட். 193 டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இது என்ன சார் 160 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 160 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 10, கெமிஸ்ட்ரியில் 10, பாட்னி 10, சுவாலஜி 10, 40 கொஸ்டின் என்று 4 மார்க்கு 160 மார்க்ஸ் டெய்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். 193 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 193 நாள் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெய்லி டெஸ்ட். அதை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டோம். அந்த டெஸ்ட் என்ன வேலை இருந்தாலும் அந்த டெஸ்ட் நடக்கும். இது எப்படின்னா மண்டே டீச் பண்ணுறது டியூஸ்டேயும், டியூஸ்டேயும் டீச் பண்ணுறது வெனஸ்டே, அந்த வீக் ஃபுல்லாக டீச் பண்ணுறது சாட்டர்டே. இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நடக்கும். சண்டே லீவ் விட்டு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 720க்கு குமுலேட்டிவ் டெஸ்ட் வைப்போம். அது மட்டுமே 35 குமுலேட்டிவ் டெஸ்ட் 720 மார்க்ஸ் ஹேவ் பீன் கண்டக்டட் வச்சுருக்கோம். 35 டெஸ்ட் வச்சுருக்கோம். மண்டே நடக்கும். மந்த்லி 4 டெஸ்ட் நடக்கும். இது 720 மார்க்ஸ் நடக்கும். வீக்லி ஃபுல்லாக வீக் டேஸில் ஃபுல்லாக டெய்லி டெஸ்ட் நடக்கும். அந்த சண்டே லீவ் விட்டு மண்டே வந்து திரும்ப வந்து உங்களுக்கு இந்த குமுலேட்டிவ் டெஸ்ட் நடக்கும். அப்போ டியூஸ்டே வந்து அடுத்த சாப்டர் எடுக்க ஆரம்பிப்போம். டியூஸ்டே டீச் பண்ணுறது திரும்ப வெனஸ்டே வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டாக நடக்கும். டியூஸ்டே வெனஸ்டே டீச் பண்ணுறது தேர்ஸ்டே அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாம் 193 டெய்லி டெஸ்ட், 35 குமுலேட்டிவ் டெஸ்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிலபஸ் வந்து நாங்கள் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடித்தோம் லாஸ்ட் இயர் வந்து. அதில் 4 ரிவிஷன் டெஸ்ட்டாக பிரித்து வச்சோம். அந்த ஃபுல் சிலபஸை 4ஆக பிரித்து 4 டெஸ்ட் வச்சோம். அதுக்கப்புறம் 26 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். 720 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணோம். 26 இன்க்ளூடிங் அந்த மார்க் டெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஜமால் முகமது காலேஜில் ஒரு டெஸ்ட் வச்சோம். அது இல்லாமல் 25 டெஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்லேயே கண்டக்ட் பண்ணோம். மொத்தமாக 26 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். இந்த மார்க் டெஸ்ட்க்கு பிட்வீனில் ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது ஃபிசிக்ஸ் ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஹேவ் பீன் கண்டக்டட் பிட்வீன் ஃபுல் மார்க் டெஸ்ட். இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறாங்க, அடுத்த மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி லீவ் இருக்கும் இல்லையா, அதில் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் வைப்போம். ஃபிசிக்ஸ் டெஸ்ட்னா ஃபிசிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் எழுதுவாங்க. அடுத்த நாள் எல்லாமே சேர்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எழுதுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த லீவ் டேஸ் விட்டுருப்போம் இல்லையா, அதில் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து ஃபிசிக்ஸ் திரும்ப எழுதுவாங்க, திரும்ப ஃபுல் டெஸ்ட் எழுதுவாங்க, ஃபிசிக்ஸ் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்ஸுக்கு நிறைய கோச்சிங் நம்ம கொடுத்தோம். இதான் லாஸ்ட் இயர் நம்ம பண்ண கோச்சிங். இப்போ நீட் 2026க்கு நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனாமினா தியேட்டர், நியர் சோனாமினா தியேட்டர், அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்ரீநகர் அப்படிங்கிற அந்த அட்ரஸில் இந்தியன் பேங்க் மாடியில் இருக்கும். அது கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு டாப்ஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே எக்ஸலண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம் ரெண்டுமே இந்த இயர் நம்ம ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல் அகாடமி வந்து நம்ம வந்து அந்த ஒர்க் போயிட்டு இருக்குது. ரெசிடென்ஷியல் அகாடமி அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும், அங்கேயே ஹாஸ்டல் அங்கேயே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அதையும் சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இயரே 2026க்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்போஸ் உங்களுக்கு மார்க் நான் சொன்ன அந்த கட் ஆஃபில் நியராக வருது, மோர் ஆர் லெஸ் இருக்குது, ஓரளவு க்ளோஸாக இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் கிளாஸ் வாங்க.
இல்லை சார் நாங்கள் கிளாஸ் வர்றோம், வந்து ஜாயின் பண்ணுறோம், வந்து அட்டன் பண்ணுறோம், நாங்கள் வில்லிங்காக தான் இருக்கோம், நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், சீட்டு கிடச்சதுன்னா என்ன சார்னா நீங்கள் எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் போய்க்கலாம், உங்களோட ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் சீட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12th முடிச்சோன்னே ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்க தாராளமாக வந்து இந்த May 12 வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்மிங் மண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்தர் டீட்டெயிலுக்கு இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.